ப்ரிப்பேர் பண்ண பார்க்கறதுக்கே அழகா இருந்தா கண்டிப்பா அந்த ஃபுட் நல்லா இருக்கும். ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, சொல்லுங்க பாப்போம். இது நான் என்ன எதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சீனி கிழங்கு அவிச்சு வச்சு அதை வந்து நான் வந்து அதுல நார் இருக்கும். ஓகேயா? அந்த நாரை வந்து நம்ம யூஸ் பண்ணா சில வயசானவங்க எல்லாம் சாப்பிடும்போது பல்லுல படும்போது ஒரு மாதிரி அன்னிசியா ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக வேண்டி எப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். நம்ம வீட்லயே இது ஃபர்ஸ்ட் ட்ரை தான். சப்பாத்தி பூரி பண்ண போறோம். சீனி கிழங்கு மாவு எல்லாம் சீனி கிழங்க வச்சு ஒரு சப்பாத்தி பூரி. ஓகே பண்ணிக்கிட்டு அடுத்தால வந்து அதுக்கு இது செய்யக்கூடிய சைட் டிஷ்ஷுமே நீ ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்கூடிய என்ன இருக்கு பாருங்க, மீல் மேக்கர். ஒரு குருமாவா? எஸ், குருமா. ஒரு மட்டன் ஸ்டைல் குருமாவும் வச்சு நல்லபடியா வருமா? ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணல, அதனால வரும். எதுவுமே வரும்னு ஒரு கான்பிடென்டோட ஒரு விஷயத்துல இறங்கும்போது சக்சஸா தான் இருக்கும். ஓகே, அதனால நம்ம நிச்சயம் குருமா நல்லபடியா வருமா? வந்தாலும் வராட்டும் சாப்பிட போறது காமெடி சென்ஸ் இல்லையே. குருமா வருமா அந்த வேர்ட்ஸ் வருது பாத்து நமக்கு அப்படி. அதாவது ஒரு டிஷ் செய்யும் போது, அதாவது நீங்க வந்து வீடியோ தான் எடுக்கீங்க, நான் வந்து ஒரு விஷயத்த செய்யும் போது இன்புட் வந்து அவுட்புட் வந்து கரெக்டா வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருக்கிறதுனால இந்த கிண்டல் கேள்வியா நமக்கு காதுல கரெக்டா விழல. ஓகே சரியா? என்ன பாருங்க, எல்லாமே எடுத்துட்டோம். இனி என்ன செய்யணும்? ஆமா, இதுதான். இதெல்லாம் பேபி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா இது கூட இஞ்சி ஏதாவது சேர்த்து ஆட் பண்ணி கொடுக்கணும். எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுங்கன்னு எல்லாத்திலையும் சொல்லுவாங்களா, அதனால இந்த தடவை நான் இதை ட்ரை பண்ணிருக்கேன். சரியா? சூப்பரா எடுத்துட்டோம். டிப் பண்ணி வச்சிடணும். அதனால வெண்ணி போட்டிருக்கோமா? நான் கொஞ்சமா தான் ஆட் பண்ணிருக்கேன். இதுல பெரிய சைஸும் உண்டு. நம்ம வந்து பொடி சைஸ், சின்ன சைஸ் தான் வாங்கியிருக்கோம். மூடி வச்சிருவோம். வெஜிடபிள் பிரியாணி போடுவாங்க. வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? ஆனா நம்ம வந்து ரொம்ப சாப்பிட்டது கிடையாது. சரியா? இப்ப வந்து நான் எடுத்தாச்சு. சீனி கிழங்க வந்து அவிச்சு ஒரு நார் இல்லாம நீட்டா என்ன பாருங்க. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்வீட் போண்டா ப்ரிப்பரேஷனுக்கு இதே மெத்தட்ல தான் வரும். ஓகே, நான் வந்து அந்த போண்டா ரெசிபி நம்ம போட வேண்டியதுதான். அதுக்காக எந்த இதுக்கு ரெடி பண்ணாலும் இந்த சீனி கிழங்க வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா நார் இருக்காது. ஓகே, இது கூட இனிமேல் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் தான். ஆமா, இதெல்லாம் ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் ஐட்டம்ஸ் தான்ப்பா. எவ்வளவு புரோட்டீன்ஸ் இருக்கோ அவ்வளவு எல்லாத்துலயுமே கேஸ் ஐட்டங்களும் இருக்கும். அதனால இஞ்சி பூண்டு, எரிப்புக்கு லைட்டா ஒரு வத்தல் பொடி சேர்க்கணும். சரியா? நான் வந்து ஜீரக பொடி ஆட் பண்ணியேனா. இதுல நான் ஏன்னா மசால் பொடி ஆட் பண்ணலைன்னா நம்ம வந்து இன்னைக்கு மட்டன் ஸ்டைல்ல தான் மீல் மேக்கர் கறி வைக்க போறோம். அப்ப ரெண்டுமே மசாலா டேஸ்ட் இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த ஒரு மாதிரி ஜீரணம் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகும். அதுக்காக வேண்டி இது போட்டிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு கூட உப்பு சேர்க்க கூடாது. இந்த மாவு சேர்க்கும்போது நம்ம உப்பு சேர்ப்போம், பார்த்து சேர்க்கணும். எப்பவுமே ஒரு கரண்டி மாவுக்கு ஒரு கரண்டி சீனி உப்பு சேர்க்கக்கூடியவங்க ஆஃப் சேர்த்தா போதும். ஏன்னா சீனி கிழங்குக்கு இனிப்பு டேஸ்ட் உண்டு. என்னைக்குமே இனிப்பா இருக்கக்கூடிய ஒரு ஐட்டத்துல உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கூடுதலா நம்மளுக்கு காணிக்கும். சரியா? நான் இப்ப இன்னும் உப்பு போடல. இது அவ்வளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஈக்குவலா எடுத்துக்கிடலாம் மாவும் கிழங்கும். ஓகே, போட்டுட்டு
தண்ணியே ஃபர்ஸ்ட் ஊத்த கூடாது. இது கூட நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மிக்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிடணும். இது அவ்வளவு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணா போதும்னா. கொஞ்சம் மாவு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் நானு. இனி கூட 1 ஸ்பூன் போல மாவு போட்டுட்டு உப்பு பொடி எல்லாம் போடணும். கொஞ்சமா தண்ணி தொளிச்சுதான் வரணுமே தவிர லைட்டா தான் போடணும். அதனாலதான் நான் லாஸ்ட் போடியேன். எவ்வளவு பவுண்டு போட்டிருக்கேன்னு பாருங்க. கொஞ்சமா லாஸ்ட்ல தண்ணியும் ஊத்திருக்கேன், எண்ணெயும் ஊத்திக்கிட்டு ஃபைனல் டச் முடிஞ்சு. ஏன்னா நம்ம இனிமேல் வந்து குருமா ரெடி பண்ணிட்டு தான் அடுத்தால இதை போடுவோம். இந்த மாவு ப்ரிப்பரேஷன் பார்த்தா காரச்சோவலம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் தெரியுமா? அதுக்கு இந்த மாவு இந்த கலர்ல தான் இருக்கும். இதுதான் இதோட விஷயம். இதை வந்து ஒரு ஈர துணியை போட்டு நம்ம என்ன செய்யலாம், மூடிக்கொள்ளலாம், பொதிஞ்சு வச்சிடலாம். அப்படி அமுக்கும் போது நமக்கு அந்த பிரஸ்ஸிங் தெரியுங்களா? இது இருக்கட்டு. இனி அடுத்தது நம்ம ரெடி பண்ண போடியது வந்து குருமா. கேஸ் ஆன் பண்ணியாச்சா? எண்ணெய் காஞ்ச உடனே இது நம்ம மட்டன் ஸ்டைல்ல எல்லாம் வைக்க போறோம். அதனால பெருஞ்சீரகம் இந்த மாதிரி போட்டுதான் தாளிக்கணும். 2 ஏலக்காய், கிராம்பு, பட்டை. கருவேப்பிலை போட்டுட்டோமா? உள்ளி நமக்கு வந்து மீல் மேக்கர் குறைவா தான் இருக்கு. உள்ளி அதுக்கு ஈக்குவலாவே நான் தக்காளி எடுத்திருக்கேன்னா, அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, அதை எடுத்திருக்கேன். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி வசந்தட்டு பருப்பு 2 ஆப்ஷன் எடுக்கலாம். இல்லைன்னா தேங்காவும் அண்டி பருப்பு எடுக்கலாம், பொரிக்கடலை எடுக்கலாம். இதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம எடுக்கிறது வந்து நிலக்கடலையும் அண்டி பருப்பும். கசகசா இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா வசங்கணும், டீப்பா வசங்கணும். அதனால இது கிடக்கிட்டு அதே டைம்ல இத வந்து இருத்துருவோம்னா, இத வந்து நம்ம தண்ணியில இருத்தாலுமே அதுல வந்து வாட்டர் கண்டென்ட் அந்த இதுல இருக்கும். அதனால என்ன செய்யணும், நல்லா இப்படி நம்ம கைய வச்சே பிழிஞ்சு விடலாம். இது நான் சூடா இருக்கிறதுனால பிழியல. கொஞ்சம் ஆறின உடனே நல்லா பிழிஞ்சு விடணும். பிழிஞ்ச பிறகு பார்ப்போம். இதை நம்ம பொரிச்சும் எடுக்கணும். அதனால நான் வந்து எண்ணெயை சூடாக்கிறேன்னா, ஆறின உடனே பார்ப்போம். லைட்டா உப்பு பொடி போட்டாச்சு. போட்டு கூட ஆட் பண்ணது கார்ன்ஃபிளவர் இருக்கலாம், ஆட் பண்ணும்.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அது ஈரமா தானே இருக்கு. ஆமா. ட்ரை ஆகட்டும். நிலக்கடலை, அண்டிப்பருப்பு, பொடிச்சிட்டு நான் அரைச்சிடுவேனா. பொடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் அரைக்க போறேன் தண்ணி ஊத்தி. ஏன்னா நமக்கு லிக்விடா தான் வேணும். ஆமா. ஃபர்ஸ்ட் பொடிச்சிட்டோம்னா தனியா இப்போ ஓரமா எடுத்துருவோமா. வத்தல் பொடி, எரிப்புக்கு தகுந்த வத்தல் பொடி இதுலயும் ஆட் பண்ணிருக்கோம். ஆமா. அதனால பார்த்து. வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி. வத்தல் பொடியும் கொத்தமல்லி பொடி ஈக்குவலா எடுத்தா போதும். நீ எடுத்தால இது கூட மசாலா பொடி சேர்க்கணும். அப்படிதான் நம்ம வாங்குறது. கடையில வாங்கதா இருந்துன்னா இல்லாட்டி ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம அரைப்போம். இன்னைக்கு இந்த பொடி போட்டுருது, கறி மசால் பொடி. அதுமே 1 ஸ்பூன் போடணும். எப்பவே மசால் பொடி நம்ம குறைவா போடுவோம். ஆனா இந்த சோயா மீல் மேக்கருக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் கரெக்டா போட்டா மட்டுமே டேஸ்ட் கிடைக்குமா. அப்பா இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு தண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். நான் லிட்ட இந்த டைம் இதை பொரிச்சு எடுத்துருவோமா. இதா இருக்கு. சிம்லதான் வச்சிருக்கேன். ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சா. ஆமா. பத்தியும் போடலாம், பூரியும் போடலாம். எண்ணெய் காஞ்சிருக்குன்னா பூரிய போட்டுறலாம். ரொம்ப ரெடி பண்ண பிறகு பூரிக்குது. அந்த நம்ம மாவு சீனி கிழங்க டைரக்டா ஆட் பண்ணா கூட துருதுருன்னு வரும். இது அப்படில மாவு வந்து ஆனரி நம்ம சப்பாத்தி இந்த மாதிரியே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம்னா கொதிக்கட்டு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் போட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணலாம். போட்டுருங்க. இதே போடணும்.
இது கடலைக்கறி இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இதுக்கு கூட தண்ணி ஊத்தி கழுவி விட்டுரும். ஒரு பொடி கூட வேஸ்டா கூடாது. ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். மீடியத்துல வச்சு 5 நிமிஷம் 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க வச்சாலே போதும். அதுலயும் இருக்கும். நம்ம எல்லாத்துலயுமே உப்புகள் இருக்கும். ரெண்டு என்ன போட்டுருக்கோம். ஆமா, போட்டுருமா, மூடி வைப்போமா. இது மூடி ரொம்ப மூடாண்டா சிந்திர விடாது. நம்ம பூரி போடுவோம். சரியா? பூரி ஒண்ணு நம்ம வந்து எல்லா இடம் ஒண்ணு போல போடணும். திக்னஸ் ஒரு இடம் திக்காவும் ஒரு இடம் லைட்டாவும் போட முடியாது. சரியா? பூரி ஒரு 5 எண்ணம் போட்டுட்டு பாப்போமா. பார்த்துட்டு தான் அதை பத்தி டீடைல்ஸ் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஓகேயா? ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்புவோம். சரியா? ஆஃப் பண்ணிடட்டா? இனி பூரி நம்ம தேய்ச்சாச்சு, போட்டுருவோம். ஏய் பொங்குது. பொங்கல் பெருசு இல்ல, எண்ணெயும் குடிக்காம இருக்கணும். ஆனா சாதா பூரிய போலதான் இருக்குன்னு. என்னைக்கு ஒரே மெத்தட்ல செய்யாம ஏன்னா இவங்க செய்தாங்க, நான் செய்தேன், எனக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஓகே, எதுவும் செய்யலாம், எதுனாலும் செய்திடலாங்கிறது வந்து குக்கிங் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிடணும். எதுனாலும் செய்திடலாம். 5ஆம் கிளாஸ் பாடம் படிச்சாதான் 5ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்ச ஒரு திருப்தி. அந்த மாதிரி எதுனாலும் எந்த இதுனாலும் குக்கிங்ல செய்யலாங்கிறத யாருமே நினைக்காதீங்க. குக்கிங்கிறது ஒரு டஃப் தான். இது கூட எங்க வீட்டுக்காரி எப்பவுமே இந்த ஏதாவது ஒண்ணு சைடு வேணும். இட்லி தோசை நான் மிக்சர் வேணுங்கிற மாதிரி இருக்கு. சப்பாத்தி போடணும்ல? சப்பாத்தியும் போடணும். சரி, நம்ம அப்போ சப்பாத்தி போட்டுட்டு பாப்போமா. இந்த பாருங்க, நம்ம அதே மாவு தான் பூரிக்கு எந்த மாவு எடுத்தோமோ அதே தான் சப்பாத்திக்கும். ஏன்னா இது திக்கா இருக்கு அப்படிலாம் இல்ல. எவ்வளவு இழுத்தாலும் இந்த ரப்பர் பந்து இழுக்க மாதிரி இழுக்கும். சரி, நான் இப்படிதான் வரவேன். பூரிக்கு தனியா சப்பாத்திக்கு தனியா அந்த மாதிரி கிடையாது. இட்லி தோசைக்கு மாவு அரைக்கதா இருந்தாலும் ஒரே மெத்தடு, ஒரே பேட்டர்ன். தோசைக்கு மட்டும் லேசா சுடணும், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம சுடுறது. நல்ல சாஃப்டா வரும். இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னு கேட்டா இது வந்து கோதுமை மாவுல தான் நம்ம ஆட் பண்ணி செய்யறோம். ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு செய்யறோம்.
சீனி நம்ம ஆசையும் நிமிர்த்தி பண்ண மாதிரி இருக்கும், ஹெல்த்தியா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இது நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், சத்தியமா நல்லா தான் வந்திருக்கு. சரி, நம்ம இனிமேல் பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம்னா. கட்டியாயிடலாம். ஆனா ரொம்ப கட்டியாகல பாத்தீங்களா, நம்ம இந்த கடலைக்கறி மெத்தட்லயே வந்திருக்கு. நீங்க இப்ப டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லணும் சேபா. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இது கூட ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி. கண்டிப்பாக வைக்கணுமா? இல்ல சொல்றேன். ஒரு சூப்பரா அப்படின்னு கேட்டா சூப்பர் தான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ணா பார்க்கறதுக்கே அழகா இருந்தா கண்டிப்பா அந்த ஃபுட் நல்லா இருக்கும், எந்த ஒரு விஷயமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து கரெக்டா வருமா இல்ல ஏதாவது இது வந்துருமா, ஏன்னா ஒரு வீடியோ எடுக்க முன்னாடி அந்த விஷயங்கள் வந்து நம்ம நினைச்ச மாதிரி அவுட்புட் வந்தா மட்டுமே நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். இல்லைன்னா நமக்கு டைம் எல்லாமே வேஸ்ட் தானே, எல்லாமே வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எந்த செய்த 2 டிஷ், கறியாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருக்கோம். சூப்பரா வந்திருக்கு. டேஸ்ட் வைஸும் சூப்பரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. உங்கள்கிட்ட நான் ட்ரை பண்ண சொன்ன மாதிரி நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண நல்லபடியா வந்திருக்கு. செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டிஃபன் ரெசிபி வேணுமா இல்லைன்னா மத்தியானம் லஞ்ச் ரெசிபி வேணுமாங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீட்ல சந்திப்போம். பாய்.